2016 2016 45வது என்சிக்கு போ. கேள்வி கொஞ்சம் பாருங்க. ஒரு பெரிய ஒரு கதை சொல்லியிருக்கிறார். அப்ப பெரிய கதை ஒன்று சொல்லியிருக்காருன்னு சொன்னா வேலை சின்னதா இருக்கும். பெரிய கதை சொல்லியிருக்காருன்னு சொன்னா வேலை சின்னதா இருக்கும். சோ பாப்போம். மொத்த திணிவு 800 கிலோகிராம் ஆக உள்ள மோட்டார் வாகனத்தின் தடுப்பு திண்டுகள் பிரேக் பேட்ஸ் மொத்த திணிவு 4.8 கிலோகிராம் ஆகும். தடுப்பு திண்டுகளின் திரவியத்தின் தன்வெப்ப கொள்ளளவு 1200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 ஆகும். 15 மீட்டர் செகண்ட் -1 கதியில் செல்லும் மோட்டார் வாகனம் தடுப்புகளை பிரயோகிப்பதன் மூலம் நிப்பாட்டப்படுகின்றது. மோட்டார் வாகனத்தின் இயக்கப்பாட்டு சக்தியின் இழப்பு முற்றாக தடுப்பு திண்டுகளை வெப்பமாக்க பயன்படுத்தப்படுகின்றது என கொள்ளும் போது தடுப்பு திண்டுகளின் வெப்பநிலை அதிகரிப்பு. ஒரு கேள்வி தந்தா நம்ம என்ன செய்யணும் சொன்னா கொஞ்சம் தெளிவா வாசிக்கும் போது அழகா விடைய ஆன்சர் நம்ம செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அப்ப நான் இங்க கேள்விக்கு போறேன், கேள்வியை வாசிக்கிறேன். கேள்வியை வாசிச்சுக்கிட்டு நமக்கு தேவையான தரவுகளை நம்ம என்ன செய்யணும் சொன்னா நோட் பண்ணிக்குவோம். நம்ம கேள்வியை ஒரு முறைதான் வாசிக்கணும். கேள்வியை அந்த வாசிக்கும் போதே தேவையான தரவுகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா நோட் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப கேள்வியில தரவுகளை நோட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா நமக்கு தெரியும் என்ன சமன்பாடு போடணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து போட்டோம்னு சொன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளவுதான் நம்ம செய்யற வேலை. முதலாவது சொல்றாரு என்னன்னு கேட்டா, மொத்த திணிவு 800 கிலோகிராம் இருக்கிற ஒரு வாகனம், மொத்த திணிவு 800 கிலோகிராம் இருக்கிற ஒரு வாகனத்துல ஒரு மோட்டார் வாகனத்தின் தடுப்பு திண்டுகள் பிரேக் பேட் மொத்த திணிவு. பிரேக் பேட் இருக்குதாம், நமக்கு தெரியும் டயர்ல பிரேக் பேட் இருக்கும். இந்த பிரேக் பேட்ல வந்து எவ்வளவு சொன்னா 4.8 கிலோகிராம் சொல்ற. பிரேக் பேட்ல திணிவு 4.8 கிலோகிராம் ஆகும். தடுப்பு திரவியத்தின் தன்வெப்ப கொள்ளளவு. இந்த தடுப்பு தின்ற திரவியத்தில தன்வெப்ப கொள்ளளவுனா சியா எம்சியா? தன்வெப்ப கொள்ளளவு தாரது சிஏ தந்திரிக்காரா எம்சிஏ தந்திரிக்காரா? ரைட். கதைக்கு ஒரு எந்த தரப்பட்டிருக்குது? சி தரப்பட்டிருக்குது. சி எவ்வளவாம் சொன்னா 1200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 தரப்பட்டிருக்கு. அப்ப சியும் தந்துட்டார், இந்த தடுப்பு திண்டட எம்மும் தரப்பட்டுட்டு ஆகும். 15 மீட்டர் செகண்ட் -1 கதியில் வரும். எவ்வளவு வருகுதா? 15 மீட்டர் செகண்ட் -1 கதியில் வரும். பயணிக்கிறவர் கதியில் வரும் வாகனத்தின் இயக்கப்பாட்டு சக்தியின் இழப்பு. இந்த வாகனத்துல இயக்கப்பாட்டு சக்தி முற்றாக இழப்பு முற்றாக தடுப்பு திண்டலுக்கு வெப்பமாக பயன்படுத்தப்படுகிறான். அப்ப இங்க இவர இயக்கப்பாட்டு சக்தி முற்றாக இழக்கிறது அம்பட்டும் இவர தடுப்பு திண்டலுக்கு வெப்பமாக மாற்றப்படுகிறதாம் சொல்லியிருக்கிறார். அப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த தடுப்பு திண்டிட வெப்பநிலை அதிகரிப்பு யாருன்னு கேட்கார். அப்ப வெப்பநிலை அதிகரிப்புனா யாரு, என்ன குறியீடு நமக்கு தெரியும்? டீட்டாவை கேட்கார். வெப்பநிலை அதிகரிப்பு யாருன்னு கேட்கார். என் தந்திரிக்கா சி தந்திரிக்கா டீட்டா கேட்டிருக்கிறார். அப்ப நமக்கு சமன்பாடை போடுவோம். எச்சாமன் எம்சி டீட்டாவை யூஸ் பண்ணலாம். கேட்கப்பட்டது டீட்டா, சி தந்துட்டார், எம் தரப்பட்டிருக்கு பிரேக் பெட்ரு. இவருக்கு வழங்கப்பட்ட சக்திய எப்படி சொல்றான்னு சொன்னா, இவர இயக்கப்பாட்டு சக்தி முற்றாக வெப்ப சக்தியாக மாற்றப்படுகிறதாம். அப்ப இவர இயக்கப்பாட்டு சக்தியை கண்டம் சொன்னா அவரை யாருக்கு போடலாம்? இவர வெப்ப சக்திக்கு நம்ம பிரதிடலாம். அவர் தந்த தரவின்படி அவர் சொல்றார், இவர் இயக்கப்பாட்டு சக்தி முற்றாக வெப்ப சக்தியாக மாற்றப்படுகிறது. அப்ப இவர் இயக்கப்பாட்டு சக்தி முதலாவது காணுவோம். இயக்கப்பாட்டு சக்தி காண்றதுக்கு என்ன சமன்பாடு ருத்பா? இயக்கப்பாட்டு சக்தி காண்றதுக்கு என்ன சமன்பாடு? ஒரு பொருள் இயங்கினா அவர் கொண்டுள்ள சக்தியை காண்றதுக்கு என்ன சமன்பாடு? அரை எம்பி வர்க்கத்தை போட்டு நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். ரைட். அப்ப நான் பிரதிடுறேன், இங்க சக்திக்கு போட போறேன். அரை எம் வந்து அந்த வாகனத்துல மொத்த திணிவு எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது? வாகனத்துல மொத்த திணிவு 800 கிலோகிராம். 800 தர வி வர்க்கம்னா யாரு? வேகத்துல வர்க்கம். எவ்வளவு வேகம் தரப்பட்டிருக்குது? 15. அப்ப 15 வர்க்கம்
அப்ப இயக்க சக்தி இழப்பு, இயக்க சக்தியை கண்டுபிடிச்சிட்டோம். இது மட்டும் இழக்கிறது வெப்ப சக்தியாக இழக்கப்படுகுதாம், இவருக்கு மாற்றப்பட்டிருக்குதாம். ரைட், அப்ப அந்த சக்தியை போட்டுட்டோம். இவர திணிவு பிரேக் பேட்ற திணிவு 4.8 தர. பிரேக் பேட்ற தன்வெப்ப கொள்ளளவு 1200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. கேட்கப்பட்டது வெப்பநிலை மாற்றம், எவ்வளவு வெப்பநிலை அதிகரிக்கும்னு கேட்டிருக்கிறார். சோ இங்க பெருக்குப்படுற அம்பட்டும் நான் பாக்குறேன், கேள்வியில பாக்குறேன், கேள்வி ஆன்சரை பாக்குறேன். நான் சுருக்கின ஆன்சர் இல்லை, சுருக்கின ஆன்சர் இல்லை, அப்படியே போடப்பட்டிருக்குது. சோ அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இங்க பெருக்குப்படுறால் இங்க வந்து பிரிபடுவார். அப்ப இங்க பெருக்குப்படுறால் ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே இங்க ஒரு 2 பிரிபடுகுது, 2 பிரிபடுகுது, 2 பிரிபடுகுது. இங்க பெருக்குப்படுறால் இங்கால வந்து பிரிபடுவார், அப்ப இவர் இல்ல. இங்க பெருக்குப்படுறால் இங்க வந்து பிரிபடுவார், அவரும் இல்லை. சோ மிச்சம் இருக்கிறது டீட்டா. அப்ப டீட்டா சமன் கொண்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. 800 தர 15 வர்க்கம் கீழே 2 தர 4.8 தர 1200. எத்தனாவது ஆன்சர்னு பார்த்தோம் சொன்னா, நாலாவது ஆன்சர். சோ விடை 4வது.